நேரம் தாங்கணும் போட்டிருக்கீங்க, 1 மணி நேரம் கூட தாங்க மாட்டேது. லீக்கேஜ் அதிகமாக இருக்குக்கா. அக்கா எங்களுக்கு மாதிரி பெரியவங்க சைஸுக்கெலாம் பேம்பர்ஸ் இருக்காக்கா. பார்த்தீங்கன்னா பாருங்க, லைபாய் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். மொதல் வீடியோ நம்ம வீடியோ தான் இது, பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்த்துக்குங்க. கடைசியில் வீடியோ மட்டும் தான் போடுவோம், தவிர குளிக்க மாட்டோம். ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் சோப்பு விலைலாம். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போலாம் கவர்மெண்ட்லேயே சோப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொசைட்டியில் 30 ரூபா தான். அதை வாங்கினா ஒரு மாதம் நீ தேய மாட்டேது, அழிய மாட்டேது, நிறைய வர மாட்டேது. அதனால் அதே போட்டு நாங்கள் குளிச்சிக்கிறோம். இது வாங்குற அளவுக்கு இப்போ எங்கள்கிட்ட வசதி இல்லை. கோச்சி அதிங்க இப்போ மெகா ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. 4 சோப்பு 40 ரூபா, 4 சோப்பு 400 ரூபாயா? சாரி மன்னிக்குவோம். ரேட்டு வந்து எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியாத காரணத்தால் இது ரேட்டை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். ஆனால் வாங்கினாலும் நம்ம யோசிக்க போகிறோம், வாங்குறதே இல்லை, விட்டுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். வாங்க அடுத்து பார்க்கலாம். விம்பார் இது பாருங்க, நம்ம ஆயா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து கடைசி வரலையும் சாம்பல் போட்டே துணி துவச்சிட்டு வந்துட்டோம், சாம்பலை போட்டே ஜானம் வளர்க்கிட்டு வந்துட்டோம். பல்லுலாம் சாம்பல் போட்டு வளர்க்குறியா, சோப்பு போட்டு வளர்க்குறியாப்பா? நீ வளர்க்குறதே இல்லை, அதை பற்றி ஏன் பேசுகிற? எவரு இதை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இது என்ன ப்ராசஸ்ன்னு நமக்கு தெரியாது, இது என்ன பட்ஜெட்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இது இங்கே இருக்கட்டும். ஐயோ இல்லை இல்லை, பாத்திரமே நான் வளர்க்கறது இல்லை. திட்டுறாங்க, வாங்க மைக்கு போட்டிருக்காங்க, அதிகமாக பேச வேணாம், வந்துடுங்க. என்னுடைய 2வது வாரிசுக்கு பேம்பர்ஸ் எஸ் சைஸு தான். ஆனால் ரேட் எவ்வளோக்கா? அக்கா இது ரேட் எவ்வளோக்கா? ரேட் மட்டும் எத்தனை இருக்குது? எத்தனை பீஸ்? 30 பீஸ். அது 12 மணி நேரம். அதில் 12 மணி நேரம் தாங்கணும் போட்டிருக்கீங்க, 1 மணி நேரம் கூட தாங்க மாட்டேது. லீக்கேஜ் அதிகமாக இருக்குக்கா. அக்கா எங்களுக்கு மாதிரி பெரியவங்க சைஸுக்கெலாம் பேம்பர்ஸ் இருக்காக்கா. என்ன ரேட்டுன்னாக்கா கேட்டான்? 400 ரூபாயா? வேணாம், நம்மகிட்ட ரேஷன் கடை புடவை இருக்குது. ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களா? புடவை இருக்குடா, ரேஷன் கடை புடவை இருக்கா? ஃப்ரீ தானே அது, அங்கே பார்த்துக்கலாம் வாங்க.